காலையில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும்படிக்கு அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படும்படிக்கு அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராஜனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு மனதார துதி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல கரங்களை தட்டி இந்த காலையில் ஹல்லேலூயா. ரபா கரட்டர தலபா ரேகபல கரட்டர தரனலமா. ஏசையா, ஏசையா, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. Thank you Lord. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் வாழ்க்கை எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் வாழ்க்கை எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே,
அற்புதமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நீர் கூடி வர பண்ணி உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உங்க மகிமையினால உங்க பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வர வேண்டிய எல்லார் மேலும் உங்க தயவும் பிரசன்னமும் இன்றைக்கு ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக. முழுமையான உங்க மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை சார்லசனை பாடுறப்போ சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் துதிக்கப்படட்டும், அவர் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உன்னத பாடல்கள் பாட்டு புத்தகத்திலே 3544வது பாடல், கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. கர்த்தரின் வலக்கரம்
மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றார், வெற்றி தருகின்றார். பராக்கிரமம் செய்கின்றார், வெற்றி தருகின்றார். மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல யாரும் இல்லை என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? அதை பாடும்போதே உங்களுடைய உள்ளம் அவரில் களி கூறட்டும், அவரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவாராக. நல்லா சேர்ந்து பாடுங்க. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர். ஓஹோ, போற்றப்பட. ஆமென். ஓஹோ, பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. ஓஹோ, பரிசுத்த. ஆமென். ஓ, யாருண்டு உமக்கு நிகரா, சொல்லுங்க உம்மை போல. ஆமென். ஓ, ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில். ஓஹோ, ஹல்லேலூயா. ஓ, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. ஓஹோ, மாறாத. ஹல்லேலூயா. மன்னாதி மன்னனே, யாருண்டு உமக்கு நிகரா. ஆமென். ஹல்லேலூயா. யாருண்டு. ஆமென். உம்மை போல. ஓஹோ, ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே உரியவர்.
சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில். ஓஹோ, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். யாருண்டு உம்மை போல ராஜனே, யாருண்டு? ஹல்லேலூயா, glory glory. ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, என்று புகழப்படத்தக்கவர். ஆமென். ஓஹோ, ஓ பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. ஹல்லேலூயா. ஓ யாருண்டு உமக்கு? ஆமென், உம்மை போல. ஓஹோ, யாருண்டு? கல்பராத்தோலரோ. ஆமென். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே உரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். கர்த்தர் ஆராதனைக்குரியவர். உன்னத பாடல் புஸ்தகத்திலே 1898வது பாடல். குதூகலம் நிறைந்த நன்னாள், நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம் என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். டி மேஜர் கொடுப்பா, 2/4 கொடு. இணைந்து கர்த்தரை உயர்த்துவோமா? குதூகலம் நிறைந்த நன்னாள். ஆமென். குதூகலம் நிறைந்த நன்னாள், நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. இந்த பாடலை எடுத்து பாடுங்க, சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. தலகர்த்தனாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தலகர்த்தனாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள். அவர் ஆவியினால் குதூகலம் நிறைந்த நன்னாள், நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, புவி மீதில் சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும். புவி மீதில் சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும். மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியை சேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார்,
மணவாட்டியை சேர்த்திடவே குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை. நல்ல கைதட்டி ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி ஜெப விழிப்புடன் அவர் வருகையை நவ எருசலேமாம் துயல் அங்கிருதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த இனி என்றுமே ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகர்தனிலே சேர்க்க. ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகர்தனிலே அருள் தந்திடுவார், நாமம் வரைந்திடுவார். தேவ மகிமையில் ஆர்ப்பரிப்போம். நாமம் வரைந்திடுவார் தேவ மகிமையில். குதூகலம் நிறைந்த நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை. தேவதூதர்கள் காணமுட அறவார தொனி கேட்கும். தேவதூதர்கள் காணமுட அறவார அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்த. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்த. ஹல்லேலூயா, ஆமென். முழங்கால் படிடுவோமா? அவரண்டை நெருங்குவதற்கு, அவரை பற்றி கொள்ளுவதற்கு இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமென் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம், ஓ உலகத்தின் பெருமை, செல்வத்தின்
கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாடுங்கடா, பாட்டை கற்றுக்கிட்டு பாடுங்கடா, வாயை திறந்து பாடுங்க. அத்தனை பேரும் திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் இதுவோ, வேதனை நெருக்கம் ஆமென். வெற்றி வேந்தர் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தர் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, ஆமென். நிகழ்கின்ற ஆமென் வருகின்ற ஹல்லேலூயா. வாழ்வும் சாவும் வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. ஆமென். வாழ்வும் வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால், இயேசுவின் கரபத்தர கலத்தர கலபா ரிக்கத்தர கலபு கர்பலா ஹத்தரன சத்தலபா ரியத்தலரிய கலரபு. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி கல்பர பார்க்க கலரரா. ஆமென். பார்க்க மாட்டேன். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் ஆமென் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. சொல்லுவீங்களா? இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், கரப கரப கலர் கலபா திரும்பி கரபல கரபலியா கரணல கலபா. மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், கரபல கரல கரபா. மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சத்தமாய் சிலுவையே ஆமென். உலகமே ஹல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலை. ஆமென். இயேசு சிந்திய இன்றும் விடுதலை. ஹல்லேலூயா. தோல்வியில்லை. அல்லேலூயா. வெற்றியுண்டு. அல்லேலூயா. தோல்வியில்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வியில்லை. நல்ல விடுதலையா பாடுங்கம்மா, ஆவியில பாடுங்க. வெற்றியுண்டு. பொல்லாத எண்ணங்கள் வெளியேறட்டும். சிந்தனையில வேற ஒண்ணு இல்லாம கர்த்தரை உயர்த்துங்க. கரபா கரபாலா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் கபல கரபா. இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். ஆமென். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
ஆக மகிழ்வோ அக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோம். சத்தம் உயரட்டுமே, ஆக மகிழ்வோ அக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோம். ஓ அல்லேலூயா, தோல்வியில்லையே ஓ அல்லேலூயா. வெற்றியுண்டு. அறிக்கை பண்ண, அறிக்கை பண்ண, விடுதலையின் வல்லமை. ஓ வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. உம்மால் ஆகாத காரியம், ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஓ ஆகோ. எல்லாமாகும். ஆமென், உம்மாலிதான். எல்லாமாகும். ஆமென், ஆகோ. எல்லாமாகும். உம்மாலிதான் எல்லாம். எல்லாமாகும். ஓ சொல்லி முடியாத ஐயா நீரே, எண்ணி முடியாத. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. சொல்லி முடியாதவைகளை செய்ய போகிறாரு. ஆமென். ஓ ஹalleluya. எண்ணி ஓ ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. கரப கரப கரபல கரபலபா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். கரபல கரபலப கரபல பரபல பரபா. இரபலப கரபல பரப கபரபலபா. இர கரபல கரல கரபல பரபலபா. ஓ ஆகோ. உம்மாலிதான் எல்லாமாகும். ஹalleluya. ஆகோ. உம்மாலிதான் எல்லாமாகும். ஆகோ. எல்லாம் உம்மாலிதான் எல்லாமாகும். நல்ல கரங்களை தட்டி என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி ஐயா. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு. ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா ரே. நீரன் பலனுமே கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். ஓ நீரன் பலனுமே கேடகமா, உம்மைத்தான் நம்பி. ஓ சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன்,
பாடி உம்மை துதிப்பேன். ஓ சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். பாடி உம்மை துதிப்பே. திரும்ப முடிஞ்ச மட்டும் கையை உயர்த்தி, யாருக்கெல்லாம் நன்மை வேண்டுமோ கையை உயர்த்தி, யாருக்கெல்லாம் தேவ தயவு வேணுமோ கையை உயர்த்தி என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அநேக உள்ள உடைஞ்சு நிக்கிற உள்ளத்துக்கு தான் கர்த்தர் ஆராதனை பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ உதட்டுல ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு இல்ல, உள்ளத்துல இருந்து கூப்பிடுற பிள்ளைக்கு இன்னைக்கு இங்க அவர் வந்திருக்கிறாரு. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே, ஓ என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. அவரை நம்பி வந்திருக்கிறவங்களை வசனமாகி அவருடைய வார்த்தையினால போஷிப்பார். உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஆவிக்குரிய நன்மையினால் நிரப்புவார். இந்த பூமிக்குரிய நன்மையினால் நிரப்புவார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள உம்மை புகழ்ந்து ராஜாணி செய்த ஓ எண்ணிய துதித்திடுவே. ஓ ராஜாணி செய்த ஆமென். ஓ ஆராதனை நீரென்பலனுமை கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே. ஓ நீரென்பலனுமை ஓ உம்மைத்தான் நம்பியிருந்தே. ஓ சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. ஓஹோ சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி போற்றுவே உம்மை பாடுவே. ராஜா எல்லா துதிகர மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. பலவீன நேரம் எல்லாம் துணை நின்று பெரிய காரியங்கள் செய்திடுவார். கிருபை சார்ந்து வாழ்வோர்க்கு பரிபூரண வாழ்வை தந்திடுவார். பலவீன நேரம் எல்லாம் கரத்தலமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். கிருபை சார்ந்து வாழ்வோர்க்கு பரிபூரண வாழ்வை ஓ துதிகர மகிமையெல்லாம் தேவ தேவனுக்கே. பெயர் புகழ்ச்சியெல்லாம் ஹல்லேலூயா. வல்லமை மகத்துவம் துதிகர மகிமையெல்லாம் ஆமென். சர்வ வல்லவரே கரதல கரபல சகதரபு வல்லமை தலைக்கு மேல கைதட்டி துதிப்பே
துதிப்பேன், கர்த்தரை என்று துதிப்பேன். மகிழ்வே மகிழ்வே கர்த்தருக்குள் மகிழ்வே. இயேசுவே, இயேசு என்றால் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேர் முழங்கால நின்று குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பலனுள்ள எல்லாருக்கும் முழங்கால காய்ப்பு பிடிக்கிற அளவுக்கு நீங்க கர்த்தரை நல்லா ஆராதிங்க. தங்கிலோ ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. ஓ பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் உம் நாமம் புகழாதோ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. சொல்லுங்க, என் வாழ்வில் மெல்ல அப்பா உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுத. ரெண்டு கரங்களை உயர்த்தி வந்திருக்கிற அத்தனை பேரோடு உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு இடைபடுங்க. பரலோக விருப்பங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
14வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுஷருடைய கைக்கும் ம் 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 ஆமென். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னு, ஆண்டவரே மாயும் மனிதரிடத்திலிருந்து இவ்வுலகை தன்னை கதி என்று வாழுகிற மாயும் மனிதரிடத்திலிருந்து என்னை என்ன பண்ணுங்கப்பா, காப்பாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். மாயும் மனிதர்களிலிருந்து. ஆமென். இந்த உலகத்தையே தங்க பங்கு, உலகமே எனக்கு எல்லான்னு சொல்லி நம்பி இருக்கிற, மாய்கிற, இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாமல் போகிற மனுஷர்களிலிருந்து என்னை என்ன பண்ணுங்கப்பா, தப்புவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீர் அவங்களுக்கு ஒதுக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. எப்படி ஜெபம் பண்ணுறார் ஆர்சி பைபிள்? அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒதுக்கி வச்சுருக்கீங்களாப்பா, அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க வயிறு நிரம்பட்டும், அவங்க நிறைவு பெறட்டும், அவங்களுக்கு என்ன ஆகட்டும், எல்லா நிறைவும் அவங்களுக்கு கிடைச்சிடட்டும். ஆமென். மிச்சம் இருக்குதே தங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகட்டும். ஆமென். இந்த உலகத்தில் ஆமென் மனுஷங்க இந்த மாயையை, இந்த உலகத்தை நம்பியிருக்கிற மனுஷனுங்களுக்கு தேவையானது அது மட்டும் தானே. ஆமென். நல்ல பேரும் புகழும் செல்வமும் இருந்து தாங்களும் நல்லா சாப்பிட்டு வாழ்ந்து திருப்தியாகி பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும். இதே தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் விரும்புகிறது. ஆமென். டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, தாவீது என்ன அதுதானப்பா அவங்களுக்கு வேணும், அதனால தானப்பா என் மேலே இவ்வளோ போட்டி பொறாமையாக இருக்கிறாங்க. ஆமென். சவுலுக்கு எங்கே தாவீது மேலே அவ்வளோ பொறாமை வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? தாவீதோடு யார் இருந்தார்? தேவன் இருந்தார். அவனை செய்கிற காரியங்களெல்லாம் யார் ஆசீர்வதிச்சார்? தேவன் ஆசீர்வதிச்சார். சவுலை பார்க்கிலும் பெரிய காரியங்களை தாவீது செய்தார். ஆமென். அதனால தாவீது குறித்து என்னன்னா, சவுலுக்கு ஒரு பயம், என்னை விட இவன் மேன்மையாக எண்ணிடுவானோ. என்ன ஸ்திரீகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தாவீதை குறித்து பாடுறாங்க. அது பார்க்கும் போதே, அதை கேட்கும் போதே இவனுக்கு சகிக்கலை. அதனால தான் என்னை விட மிஞ்சி இவன் வந்துடக்கூடாது. ஆமென். நான் தான் ராஜா, நான் தான் ராஜாவாக இருக்கணும், இவனை ராஜாவாக என்ன பண்ணக்கூடாது, ஜனங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா என்னால் முடியுது, அவனால் முடிஞ்சிச்சுல. என்னால் கோலியத்தை மேற்கொள்ள முடியல. நான் ஒரு ராஜாவாக இருந்து என்னால் முடியலை. ஆனால் ஒரு சிறு பையனாக இருந்து ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்து அவங்ககிட்ட எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த குவாலிட்டியும் கிடையாது, எந்த மனிதருடைய அக்செப்டேஷனும் கிடையாது, ஒரு பெரிய ஆளும் கிடையாது. இத்தனோண்டு இருந்துக்கிட்டு எங்கேயோ மறைஞ்சு இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக இவன் தெரிகிறானே, அப்போ இவன் பெரிய ஆளாக ஆயிடக்கூடாது. அதனால தான் சவுல் வாழ்க்கை முழுவதும் அவனை என்ன பண்ணுறான், அவன் வாழுகிற நாட்கள் முழுவதும், சவுல் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் என்ன பண்ணான்னு துரத்திக்கிட்டே இருந்தான் தாவீதின் ஜனங்களுக்கும் சவுலின் ஜனங்களுக்கும் எப்போ என்ன இருந்துச்சு, யுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தான் தொடர்றதுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி எதிராக என்ன பண்ணுகிறான், தாவீதின் மேலே எழுப்பி விடுகிறான். ஆனால் தாவீது கூட இருந்தவங்க எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு? அவங்க எல்லாம் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க கிடையாது, அவங்க தள்ளப்பட்டவங்க, அவங்க ஊனமுற்றவங்க, அவங்க பலவீனங்க. அந்த ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு தாவீது வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் தாங்கிட்ட பலன் இருக்குது, தாங்கிட்ட பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது சவுலுக்கிட்ட. அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் அவனுக்கு திருப்தி கிடையாது. அவன் கண்ணாலாம் கொஞ்சம் அவங்ககிட்ட தாவீதுக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் கூட்டமும் தாவீதுக்கிட்ட இருக்கிற பலனும் தான். அதனால தான் எப்போவுமே போராடுறது, அவன் மேலே வந்துடக்கூடாது, அவன் நல்லா இருந்துடக்கூடாது, அப்படி சொல்லி போராடுவான். அதனால தாவீது ஒரு அழகான ஒரு ஜபத்தை மனதார ஏறெடுக்கிறாங்க. இந்த உலகையே தன்னுடைய வாழ்க்கையை நினச்சிருக்காங்கல்லப்பா, இந்த உலகம்தான் எல்லாம் நினச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவங்க நல்லா வாழட்டும் இந்த உலகத்தில். அப்போயாவது கொஞ்சம் என்னை சேஸ் பண்ணுறதை என்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா முதலாவது வசனத்தில் அவர் சொல்கிறாங்க, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். எப்போவுமே இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய இடத்துல அவர் சொல்லுவேன், நியாயத்தை கேட்டுருங்கப்பா, இக்கட்லேருந்து நான் உங்களை கூப்பிடுறேன்ப்பா. ஆமே, எப்போவுமே அவனுடைய கூப்பிடுதல் தான். ஒரு பக்கம் துதி இருந்தாலும் ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆமே, அந்த ஒரு 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 என்ன ஒரு நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற அந்த ஒரு ரத்தம் நிறைந்த ஒரு கூப்பிடுதல். அது இருதயத்தின் அந்தராளத்திலிருந்து கூப்பிடுகிறது கூப்பிடுதல். எப்போதும் தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த அங்கலாய்ப்பு நிறைந்த ஒரு கூப்பிடுதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஜபமெல்லாம், என் சுற்றிலும் என்கிட்ட என்ன இருக்கிறாங்க, என்னை பிராணனை பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, சிங்கத்தை போல இருக்கிறாங்க, என்னை நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமென். என் மேலே கல் நெஞ்சா இருக்கிறாங்க. என் மேலே கீழே உள்ள வசனங்கள்லாம் அரசிப்பில் அழகாக இருக்குது. கல் நெஞ்சா இருக்க, தான் கண்ணை வைச்ச மாதிரியே என் மேல் வச்சிருக்கிறாங்க. என்ன செய்கிறா, என்ன போகிறா, எங்கே வரான், அவனுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லி என் மேலே நோக்கமாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தேவையான தினமும் அது நீங்கள் கொடுத்துருங்க. ஆமென். அப்படிதான் ஒரு அழகான ஒரு ஜபம் அவர் செஞ்சார். ஆனால் இவருக்கு தேவையான தெரியுமா, அவர் சொல்கிறார், நானும் அழகா இதுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அவர் சொல்லுங்க, அவங்க கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு நானும் நீதியில் உங்கள் முகத்தை தரிசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் தான். ஆமென். உங்களுடைய முகம்தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தின் ஒளிதான். ஆமென். அவர் சொல்கிறார், நானும் நேர்மையில் நிலைத்திருந்து. எப்படி நிலைத்திருந்து? நேர்மையில் நிலைத்திருந்து. ஏன்னா அவர் ஜெபம் பண்ணுறாரு, என்ன தெரியுமா, என் கால் வலுவாதபடிக்கு என்னை காத்துக்கோங்க. என்னை சுற்றிலும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா, நிறைய காரியங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வார் இருக்குது, எனக்கு என் சரீரத்தில் போராட்டங்கள் இருக்குது, எனக்கு தேவைகள் நிறைய இருக்குது, டெய்லி எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு காரியம் வேணும். ஆமென். என்னை நீ வலுவாதபடிக்கு என்னை காத்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாவு தேவையில்லாத பேசாதபடிக்கு என்னை காத்துக்கோங்க. ஆமென். சொல்கிறாரு, கபடம் இல்லாத உதடுகளிலிருந்து பிறக்கக்கூடிய நான் வாயில் எனக்கு கபடம் இல்லாமல் என்னை காத்துக்கோங்க. ஜெபம் பாருங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, கண்மணி போல் என்னை காத்துக்கோங்க. உன் கண்ணு போல் என்னை காத்துக்கோங்கப்பா. நான் வலுவிடக்கூடாது, நான் தப்பு பண்ணிடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு பிரியமில்லாததை நான் செய்திடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாவம் செஞ்சாலும் கூட அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடாமல் இருங்கப்பா, எடுத்துடாதீங்கப்பா, உங்கள் பிரசனத்தை என்கிட்டேருந்து எடுத்துடாதீங்கப்பா, வேறு எல்லாம் வேணால் போட்டு பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கேட்கணும். இந்த உலகத்தில் என்ன போனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றுமில்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் அவருடைய முகத்தை பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியாது. தெய்வ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்காமல் இந்த உலகத்தில் இருந்துடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. விழுத்தெழும்போது உங்களுடைய முகம் கண்டு நிறைவு பெறுவேன். எப்படி? அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் டெய்லி காலையில் ப்ராப்ளம்ஸோடு தான் படுத்துக்கிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை நான் பார்த்து நான் திருப்தியாகுவேன். ஆமென். ஆனால் விழுத்தெழும்போது ஆமென் நான் நிறைவு பெறுவேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு யாரு? நிறைவு யாரு? கர்த்தர். சொல்லுங்க, என் வாழ்க்கையின் நிறைவு கர்த்தர். ஆமென். இந்த உலகத்தில் என்ன நிறைவு இருந்தாலும் கூட என் கர்த்தருக்கு ஈடாகாது. என் கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. ஆமென். அந்த ஒரு திருப்தி என் வாழ்க்கையில் எனக்கு இருந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்துவாராக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படி நல்ல கண்களை மூடி, மனவாளரே
உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மனவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மனவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மனவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. நல்ல கண்களை மூடி உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால். தெரிஞ்சவங்க எல்லாம் பாடுங்க. ஓம் கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, ராஜா உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. அன்பு தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு நீர் இடைப்பட்டு இந்த நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சத்தியங்களை கேட்டு அதன்படி நடக்க வேண்டிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை வாசிக்கலாமா? இங்கே உபாகமம் 33:23. உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நப்தலியை குறித்து யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நப்தலி ஒரு விடுதலை பெற்ற பெண்மான். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கென்று 2000 ஆண்டுக்கு முன்பாக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களை எந்த பாவமும் மேற்கொள்ளாம, எந்த வியாதியும் மேற்கொள்ளாம, எந்த பயமும் மேற்கொள்ளாம, எந்த சாபமும் மேற்கொள்ளாம இருந்து நீங்க விடுதலை பெற்றவங்களா வாழணுங்கிறதா அவருடைய விருப்பம். ஆமென். அந்த விடுதலையான வாழ்வு எப்படி இருக்குமா? தயவினால் திருப்தி அடைந்து ஆசீர்வாதத்தினால். ஒரு 3 முறை சொல்லுங்க, தயவினால். சத்தமாய், தயவினால் ஆசீர்வாதத்தினால். நெஞ்சில கைய வச்சு இது எனக்கு நடக்கும், என் குடும்பத்துக்கு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும். தெய்வ தயவு எனக்கு இருக்கும், திருப்தியான தயவு இருக்கும். அவருடைய கண்ணின் கடாட்சியம் எனக்கு இருக்கும், அவருடைய கண்கள் என்னை பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்ன நன்றாய் அறிந்து தேடி வந்த நேசரே, ஓ யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஓ முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தால் சொல்லுங்க உயர்த்தி வைத்த நல்ல
உயர்த்தி வைத்த போலோடும் அழகான முடிந்ததென்று நினைத்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஹல்லேலூயா. என்னை தயவினால் திருப்தி அடைய பண்ணி ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வெளிய பண்ணுகிறவர். ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஊற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆமென். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், தேவனுக்கு பயந்து பெற்றோருக்கு உண்மையா கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கும் போது பெற்றோரே உங்களுக்கு தவறு செய்ய நினைத்தால் கூட தேவ கரம் உங்களை தாங்கி நடத்திவிடும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவர் சொன்னபடி உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அதே நேரம் அப்பாவோ ஒரு பக்கம் நின்று அம்மா ஒரு பக்கம் நின்று ஆண்டவர் சித்தமா பெற்றோர் சித்தமான்னு வர்றப்போ நீங்க முதல் இடம் கொடுக்க வேண்டியது யார் சித்தத்துக்கு தான்? தேவ சித்தத்துக்கு தான். அல்லேலூயா. தயவினால் திருப்தி ஆக்குகிறவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லணும், அவர் திருப்தியாய் நடத்துவார். சத்தமா கெட்டுக்கிட்டா பணம் இருக்குன்னு நினைக்காதே, அது கடைசி. முதல்ல பரிசுத்தம் இருக்கும். ஆமென். சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். நமக்கு வேண்டிய உறவுகள் எல்லாம் இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாய் இருக்கும். நம்மளை திருப்தியாய் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில திருப்தி இல்லாம நீங்க காலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன், நான் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். நான் உங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்த நாட்கள்ல சொன்னது போல, நப்தலி பிறந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் நப்தலி என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? மல்யுத்தம்னு அர்த்தம். நீங்க திரும்பி பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மல்யுத்தம் மாதிரி வாழ்க்கை பண்ணலையா? யோசித்து பாருங்க. சரீரத்துக்கும் ஆவிக்கு விரோதமா என்ன நடந்துகிட்டு இருக்குது? சில நேரத்தில் லிட்டரலா வீட்டிலேயே கணவன் மனைவி என்ன போட்டுறதால மல்யுத்தம் போட்டுறதாக. அது நல்லது கிடையாது. அல்லேலூயா. வார்த்தை போர். அதுக்கு பிறகு அது எந்த லெவல் போதோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். வேலைக்குன்னு போனா அங்கேயும் மல்யுத்தம். நிம்மதியா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியுதா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பாதிக்கு மேல உள்ள ஆட்கள் ஏதோ இந்த தொழிலை செய்யணும், ஏதோ இந்த வேலையை செய்யணும். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில என்ன திருப்தி இல்லாம இருந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மல்யுத்தங்கள் நடுவில் உங்களை தயவினால திருப்தி ஆக்குவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த தயவு வேணும் அப்படின்னா நம்ம சில காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 2 1 - 3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசிக்கிற பிள்ளைகளே என்றால், அவர் தயவை ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில முக்கியமா 4 காரியத்தை செய்யணும். 1,
அழிக்க வேண்டியதை அழிக்கணும். சொல்லுங்க, அழிக்க வேண்டியதை, ஆசையா இருக்க வேண்டியதின் மேல எப்படி இருக்கணும்? ஆசையா இருக்கணும். ஆமென். மூணாவது, தேவன் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கணும். யார்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கணும்? ஹல்லேலூயா. அடுத்து நான்காவது, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கணும். இந்த நாளும் செஞ்சாதான் நம்ம மேல தயவு இருக்கும். என்ன இருக்கும்? பைபிள் இருக்கிற எல்லாரும் திருப்பிக்கிடுங்க. புதிய ஏற்பாட்டுல 318வது பக்கம், அங்கே 2ஆம் வசனம் பாருங்க. அவர் தயவுள்ளவராய் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சு இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் குணத்தை மாத்து. எதை மாத்து? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குணத்தை மாத்து. பணம் வரலன்னு கவலைப்படாத. என் வீட்டுல மட்டும் பணம் வந்துடட்டும், அப்பா 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 அப்பா, என் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா, வேலை கிடைச்சிடட்டும், வருமானம் வந்துடட்டும், நான் அப்படி இருப்பேன். இல்ல இல்ல, முதல்ல குணத்தை மாத்து. அடிப்படை நம்முடைய குணம் இயேசுவை போல மாறணும். யார மாதிரி மாறணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்துறார் இதை. சரி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உலகத்தார் சொல்லிலும் அதை சொல்லுவார்கள், பணம் எங்க இருக்கா? சொல்லுங்க, பந்தியில பணம். அதுக்கு என்ன அர்த்தம்? A to Z பணம் தான். வாயை திறக்கணும்னா காசு கொடுக்கணும், அவன் நம்மகிட்ட பேசணும்னா கொஞ்சம் காசை காட்டணும், நமக்கு தோற்றம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். ஆமா, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு பாதி கூட்டமே அப்படிதான் இருக்கு. பெரிய ஆளா இருந்தாதான். ஆனா மனுஷன் எதை தான் பார்க்குறான்? கார் இருக்கா, கோட் இருக்கா, அவ உடுத்திருக்கிற பட்டுச்சேலையின் ரேட் என்ன, அவ போட்டிருக்கிற நெக்லஸ் என்ன. நம்மில் இப்படி சொல்லுவோம், நமக்குள்ளும் இது மறைஞ்சிருக்கு சில நேரத்தில். என்றைக்குமே இன்றைக்கு நம்ம இருக்கிற நிலையை வச்சு இன்னொருவரை நம்ம மதிப்பிடுறதில்ல வாழ்க்கை. இதே நிலைமை தான் என்னைக்கு இருக்குண்டும் நினைச்சிடக்கூடாது. குணத்தை குறித்து இன்னைக்கு நீங்க எனக்கு வேகமா பதில் சொல்லுங்க. வீட்டில் உங்க குணத்தை மதிக்கிறாங்களா? வேலை பார்க்குற இடத்துல குணத்தை மதிக்கிறாங்களானே? இதுக்காக தான் நான் கொஞ்சம் இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணும்னு விரும்புகிறேன். சொல்லுங்க, குணத்தை யாரும் பார்க்கறது இல்லை. எத்தனை கணவர்மார் தன் மனைவியின் குணத்தை பார்க்குறாங்க? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா, நான் பெரும்பாலும் சொல்லுவேன், நீங்களும் பாதி இறங்கி வாங்க, அவங்களும் பாதி இறங்கி வரட்டும், 2 பேரும் சேர்ந்து வண்டியை ஓட்டுங்க. நீங்க ஒரு முக்கில், அவிய ஒரு முக்கில் நின்றுட்டு இருந்தா அது என்ன ஆகாது? வண்டி ஓடாது. யோசித்து பாருங்க. குணத்தை குறித்து நான் இதில் கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் விரும்புகிறேன். கேரக்டர், அவங்க கேரக்டர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிலாம் பார்க்கறது இல்லை. வேக வேகமாக ஓடுறது. ஏன்னா நம்ம நேரம், நம்ம காரியம். குணத்தை பார்க்குற ஆட்களே இன்றைக்கு ரொம்ப கம்மி. நல்ல குணம் இருந்துச்சுன்னா அது கோடிகளுக்கும் சமம். கோடி கொடுத்தால் அது ஈக்குவல் ஆகாது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். இன்னைக்கு எத்தனை பேர்த்த குணம் நிறைஞ்ச வார்த்தையை கேட்க முடியுது? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே நம்மளை காயப்படுத்திடுறாங்க. இன்னைக்கு ஆண்டோட்ட கேளுங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? பிரசங்கத்தில் பாஸ்டர் காயப்படுத்திட்டான்னு நினைக்காங்க. ஐயோ, கண்டிக்க வேண்டியது பைபிள் உண்மைமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார்னு சொன்னாரு? நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, அடுத்து பாவத்தை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். சபையில் வரும்போது சொல்லணும், எங்களை அந்த குணத்துக்கு நேரம் நடத்துங்கப்பா. ஆமென். துர்க்குணம் எனக்கு வேண்டாம். அடுத்து பாருங்க,
அந்த பகுதியில் இருக்குது பாருங்க, சகலவித கபடம். கபடம்னா என்ன? வெளியில மட்டும் நாடகம், உள்ள நிஜம் இல்லை. வாயில சூப்பர், வாழ்க்கையில இல்லை ஒன்றும். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து வஞ்சகம். வஞ்சகம்னா நேர்மை இல்லாத வாழ்க்கை, குறுக்கு வழிதான். எதை எடுத்தாலும் குறுக்கு வழியில் எப்படி போறது? கடினமா உழைச்சி முன்னேறது விருப்பம் இல்லை, வஞ்சகமா முன்னேறது எப்படி? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்க தயவை பெறணும்னா இதெல்லாம் ஒழிக்கணும். முதல்ல இதெல்லாம் என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஆமென். அடுத்து பாருங்க, பொறாமைகள். என்னது? பொறாமைகள். ஆமென். சின்ன சின்னதுக்கே பொறாமைப்படுற ஜனங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இதை எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடவே முடியல. ஏன் புரிஞ்சுக்கிட முடியலன்னா, எனக்கு வழக்கம் இல்லை இது. யாருக்கிட்ட என்ன இருந்தாலும் சந்தோஷப்படுறதா ஒரு வழக்கம். அல்லேலூயா. ஒரு காலமும் என்றைக்கு மற்றவர்களை பார்த்து, இன்னைக்கு பாஸ்டர்மா பேசுனாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் தங்களுக்கு பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்கள பெற விட்டுருங்க. யாராவது உங்கள்கிட்ட பொறாமப்படுற மாதிரி தெரியுதா, இதை நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு விட்டு கொடுத்துருங்க. சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. பொறாமையுள்ளவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். அதை அழிக்கணும். அடுத்து சகலவித புறம் கூறுதல். ஒரு மனிதன் ஒரு இடத்துல இல்லாட்ட அவங்கள குறித்து குறை பேசாதீங்க. அல்லேலூயா. எங்க நீங்க இருந்தாலும் அடுத்தவங்களை குறித்து நல்லதை பேசுங்க. மற்றதை கெட்டதை ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கண்டுகொள்ளாதிருங்கள். ஆமென். திரும்ப அந்த 1-2 வாசிக்கலாமா? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் பொறாமைகளையும் அழித்து விடுங்கள். 2வது 3ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த. இப்போ அழிக்க வேண்டியதெல்லாம் அழிச்சாச்சுன்னா இப்ப நம்ம யாரு? நியூ பார்ன் பேபி. யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமென். மடி மீது தவளனோ மழலை குழந்தை நான், உம்மடி மீது தவளனோ மழலையே குழந்தை நான், மறுரூபம் ஆக்கிடோ மகிமையின் மேகமே. சேர்ந்து சொல்லுங்க, மறு இசையா மகிமையின் அப்பா உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, என்னை உம்முக ஒரு மாற்றும். வலது கரத்தை உயர்த்தி பாடலாமா? இரவெல்லாம் இரவெல்லாம் நினைவெல்லாம் உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் வளரணும்னு ஆசைப்படுறீங்க? என்னுடைய பலன் வளரணும், என் பரிசுத்தம் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரணும், என் எல்லைகள் இன்னும் ஆசீர்வாதத்தில் வளரணும், நாங்கள் சபையில் வளரணும், எங்கள் ஊழியங்கள்
வளரணும் அப்படின்னா நம்முடைய வாஞ்சையெல்லாம் எது மேலேயா இருக்கணுமா? திருவசனமாகிய. இதை சண்டே ஸ்கூல் வசனமாக மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கும் ஆக்சுவலி இதில் புதிதாய் பிறந்த குழந்தையை போலன்னு ஒரு என்ன சொல்லி தர்றாரு, ஒரு ஒப்பிடுதல் சொல்லுகிறார். எப்படி இருங்க? புதுசாக பிறந்த குழந்தைகள் ஆக்சுவலி 2-3 மாதம் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு டாக்டர் இப்படி சொன்னாங்க, அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 12 முறை, 10லிருந்து 12 முறை பாலுக்காக அழுமா. 12 முறை. நம்ம தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 3லிருந்து தாவீது 7 முறை ஆண்டவரை துதிப்பாராம். எத்தனை முறை? ஆமாம், அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? 119ஆம் சங்கீதத்தில் அதை நம்ம வாழ்க்கைக்கு அனுபவமாக்குவோமே, அது ஒரு பெரிய பாக்கியம்தான். திருப்புங்க. அவர் சொல்ற அந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ளவைகள் பாருங்கள். 119ஆம் சங்கீதத்தில் 164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 தரம் உம்மை என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. நீங்கள் 7 நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் செக் பண்ணி பாருங்களேன். 7 டைம்ஸ் 7 நேரம் 1/4 மணி நேரம்னா என்ன அர்த்தம் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 1.25 மணி நேரம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுற பிள்ளையா இருந்தா உங்கள் வீடு இப்படி இருக்காது, உங்கள் தொழில் இப்படி இருக்காது. அல்லேலூயா. சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். அவர் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தப்போ 2வது நாள் கூட்டத்தில், அது ஆக்சுவலி 4 நாள் கூட்டம்னு சொல்கிறாங்க. 2வது நாள் கூட்டத்தில் அவருக்கு தந்தி வருகிறது, உங்கள் மனைவி இறந்து போய்விட்டார்கள், சீக்கிரம் வாருங்கள். இவர் தந்தி அனுப்புகிறார், நான் வருகிற வரைக்கும் வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி. இவர் உடனே போகலை. 2வது நாள் மீட்டிங் முடித்தார், 3வது நாள் மீட்டிங் முடித்தார், 4வது நாள் மீட்டிங் முடித்தார். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போனார். போயிட்டு அவருடைய மனைவியை வீட்டில் இருக்கிற முக்கு பக்கத்தில் அப்படியே சாத்தி நிறுத்தி வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, லார்ட், என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு நீங்கள் என் மனைவியை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாராம். சொல்லிட்டு ஆங்கிலத்தில், அவங்க மொழி ஆங்கிலம் தானே, அதனால் அந்த அம்மாவை பார்த்து சொல்லாங்க, டார்லிங் கம் நவ் அப்படின்னாராம். வாமாங்க அப்படின்னாரா. அந்த அம்மா அப்படியே தூங்கி எஞ்ச மாதிரி கண்ணை திறந்துட்டு வந்துச்சான். 13 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் ஊழியத்தில். அந்த வல்லமை அவருக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒரு அதிகாரத்தை வாசிச்சு விடுவாராம். பிரசங்க நேரம், ஊழிய நேரம் தவிர எங்க இருந்தாலும், தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி தன்னை பழக்கி வச்சாரா. எழும்புனா பைபிள் வாசிக்கிறது, எப்போதும் பாக்கெட் பைபிள் கையிலே வச்சிருப்பார். பாக்கெட்டில் செல்ல வைக்கிறத விட வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. வசனத்தின் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருந்தீங்கன்னா உங்களை எதிர்க்க இந்த பூமியில் ஒரு வல்லமை இல்லை. ஆமேன். இந்த தாவீது 55ஆம் சங்கீதத்தில் இதே அனுபவத்தை, வேதம் வாசித்து ஜோம் என்ற அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. 55:16-17 நானோ தேவனை நோக்கி, கர்த்தர் என்னை அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி என்ன பண்ணுவேன்? அவர் என் சத்தத்தை தயவு செய்து அவர்கிட்ட முறையிடுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதுங்கள், வேதத்தை திறந்து ஒரு பகுதியை வாசியுங்கள், ஒரு பாடலை பாடுங்கள், ஆண்டவர்கிட்ட முறையிடுங்கள். திரும்ப 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 ஆமென் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க.
குழந்தைய போல. எதை போல? சத்தமா சொல்லுங்க. அந்த சின்ன குழந்தை அம்மா விட்டு பிரிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் உண்மையிலே சொல்றேன், தாயினும் மேலானவர். இப்போது இன்றைக்கு உங்க ஆத்மாவில், உங்க சரீரத்தில், உங்க வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு ஆழமா இந்த ஒரு அற்புதம் எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும், இந்த நன்மை எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும் நீங்க வாஞ்சிருக்கிறீங்களோ, அதற்கு வேண்டிய அற்புதத்தை செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, சி மேஜர் கொடுற எல்லா கையை உயர்த்தி அவர் சமூகத்தில் ஒரு குழந்தைய போல இந்த வரிகளை பாடுவீங்களா? மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, முடிஞ்ச நல்ல கையை உயர்த்தி தாமத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி என்னை தேற்றுங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க. மன உளைச்சல் ஆழத்தில் நிற்கிறேன். கண்ணை மூடி கூட சில நேரத்தில் ஜோமன்னா சில நேரம் பயமா இருக்குது. தனியாக எங்கேயும் இருக்க முடியல, யாரையும் போய் நான் சரியாக பார்க்க முடியல, சோர்ந்து போய் நிற்கிறேன். இன்னைக்கு என்ன நீங்கள் சந்திங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதட்டங்கள் இன்னைக்கு மாறட்டும். தாயை போல அணைச்சிக்கிடுற 2 கையை வச்சு அவரை பிடிச்சுக்கிடுங்க. அவர் உங்களை அணைச்சிருக்கிறார். 2 கையில் தழும்புள்ள அந்த கரம் என்னையும் நம்மையும் இன்றைக்கு மார்போடு அணைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஞான பாலை உனக்கு தருகிறேன், குழந்தையை போல என் பக்கம் இருந்து விடு, என் வார்த்தையின் மேல் நீ தாகமா இருந்து விடு, நான் உன்னை நடத்துவேன். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா,
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. கரம் பிடித்து ஒவ்வொருவரை கண்மலையின் மேல நிறுத்துங்கப்பா. உங்க பாதத்துல வடிக்கிற கண்ணீரை பாரு. கரங்களை பிடித்தவருடைய உயரங்களை நிறுத்தும். ஓ நடத்து கண்மலை நிறுத்துவா, ஒரு தேற்றுவது தகப்பனே என் நேசர் தேற்றுவா. சொல்லுங்க, நான் வளருவேன். என் நிலைமை இப்படி இருக்க போகிறதே இல்லை. என் வீடு மாறப்போகிறது, என் தொழில் மாறப்போகிறது, என் வருமானங்கள் மாறப்போகிறது. ஏனென்றால் என்னை அறிந்திருக்கிற ஒருவர் அற்புதமாய் என்னை நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். வாஞ்சையா இருக்க சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்க சொல்லி இருக்கிறார்? ஆமென். அழிக்க வேண்டியதை அழிச்சிட்டு ஆசையா இருக்க வேண்டியதில் ஆசையா இருங்க. மூணாவது, அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, 4ஆம் வசனம் சொல்லுது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள இயேசுவினிடத்தில் சேர்ந்தவர்களாகிய. இப்போ நீங்கள் யார்கிட்ட சேர்ந்து இருக்கிறீங்க? யார்கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க? ஆமென். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி கொஞ்சம் வாசிப்பீங்களா? அதின் மேல் என்ன பண்ணுவதில்லை? சொல்லுங்க, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமென். நான் இன்னைக்கு முழுவதும் யாரை நம்பி இருக்கிறேன்? அல்லேலூயா, ஆமென். ஒரு பக்தர் இப்படி ஒரு பாட்டு பாடினார். நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவனை போல நடித்தவங்க நடுத்தெருவில் விட்டு விட்டாங்க. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர், ஆமென். அவர்தான் தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் எழுதினார். ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி இப்படி நடுத்தெருவில் விட்டுட்டாங்களே, நான் எங்கே போவேன்? ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் நன்றாக இருப்பேன், பரலோக ராஜ்யத்துக்கும் செல்லுவேன், பூமியிலும் 100 அத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவேன். அல்லேலூயா. எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நிறைவான வாழ்வு உண்டு. சத்தமா சொல்லுங்க, நித்திய வாழ்வு உண்டு. ஆமென். நான் முழுசும் யாரை நம்பி இருக்கிறேன்? அல்லேலூயா. 100க்கு 100 நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், கர்த்தருடைய கை என்ன பண்ணல. இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா? ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசத்தா நீதிமான் என்றுமே என்றும், விசுவாசத்தா நீதிமான். எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். கர்த்தரின் கை, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தர் வாக்கு மாறாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறாதே. ஓ சுத்தர்களாய் சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய், ஆமென், சுதனருள் புரிந்தனரே. ஹல்லேலூயா. விசுவாசியே நீ, ஓஹோ, ஆமென்,
விசுவாசியே நீ, ஓ விசுவாசியே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும், ஓ விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா. ஹல்லேலூயா. இந்த பாட்டை வீட்டில் போய் உட்கார்ந்து இன்னைக்கு குடும்ப ஜெபத்துல பாடுங்க. நெஞ்சமே நீங்க நம்புகிறத அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தயவு வேணும்னா பரிசுத்தமாக வேண்டிய ஒழிக்க வேண்டிய விஷயத்தை ஒழிச்சிருங்க. ஆசையா இருக்க வேண்டியதில் ஆசையா இருங்க. மூணாவது, விசுவாசத்தின் மூலமா அவர்கிட்ட நெருங்குங்க. கடைசியா நாலாவதா 9ஆம் வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 1 பேதுரு 2:9 நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, சொல்லுங்க, நான் புண்ணியங்களை, ஆமென், உங்களை இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து உயர்த்திடுவார். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? நான் உன்னை உயர்த்த போகிறது எதற்காக? எனக்காக. யாருக்காக? உயர்த்தப்பட்ட பிறகு என் தலைமுறைக்கு, அதுக்கு இதுக்கு இல்லை. ஆண்டவரே, நான் வாழும் நாட்களில் எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்ப்பா. என் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், எந்த சொந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு நான் சாட்சியா இருக்கணும். பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக பரிசுத்த அவருக்கு சொந்தமான ஜனங்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா உங்களை தயவினால திருப்தி அடைய பண்ணி ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? நிறைச்சிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவார்? நீங்க கொஞ்சம் ஆவியில அதை கற்பனை பண்றதுங்கிறத விட ஆவியில் அதை நல்லா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? தெய்வன் ஒரு மனுஷனை கனம் பண்ணா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமென். சாதாரண ஆடு மேய்க்கிறவனை எப்படி கனம் பண்ணாரு? மகாராஜாவாக்கி கனம் பண்ணாரு. அடிமையா போன யோசேப்பை அதிபதியா மாற்றி கனம் பண்ணாரு. அல்லேலூயா. அடிமையா போன தானியேலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொழு மண்டபத்தில் கொண்டு போய் வச்சிருந்தாரு. நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? படிச்சாலும் இயேசு அறிவிங்க, வேலை செஞ்சாலும் இயேசு அறிவிங்க, எங்க போனாலும் உங்க வாழ்க்கை. நான் இதுல சிம்பிளா சொல்றேங்க, ஆரம்பத்தில் நம்ம அழிக்க வேண்டிய விஷயத்தை ஒழுங்கா அழிச்சிட்டோம்னா அறிவிக்க வேண்டியது தடையே இருக்காது. சொல்லுங்க, என் வாழ்க்கை சரியா இருந்தா என் வாயில நான் சொல்றதை ஏத்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. என்கிட்ட பொறாமை இல்லாம, என்கிட்ட புறங்கூறுதல் இல்லாம, என்கிட்ட குறுக்கு வழி இல்லாம, துர்க்குணம் இல்லாம, கபடி இல்லாம நான் இருந்தேன்னா ஈஸியா ஏசப்பாவை என்ன பண்ணிடலாம்? அறிவிச்சிடலாம். குழந்தை அந்த இந்த இந்த 5 காரியமும் தான் நம்மளை தேவனுக்கு பயன்படாம தடுத்துரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தடையா இருக்கிறதெல்லாம் மாத்திருங்க, நான் உம்முடைய புண்ணியங்களை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும்ப்பா. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்தில். நீங்க தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பப்படணும்னா இந்த 4 காரியத்தை இன்னைக்கு திரும்ப திரும்ப செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, அதை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. ஒழிக்க வேண்டியதை நான் ஒழிச்சிடணும்ப்பா. வாஞ்சையா இருக்க வேண்டிய உங்க வார்த்தையின் மேல வாஞ்சையா இருக்கணும்ப்பா. உம்மண்டை சேர்ந்து விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு உங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன்.
எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே என் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நல்லா அர்ப்பணித்து முடிப்போமா? நல்ல கையை தட்டி நாங்க சோர்ந்து சொல்லுங்கம்மா. நீங்க இயேசையா எல்லாமே கல்பர கதர கலர கலவா கர தர தர கலவரவா பார்த்து கொள்வீங்க. ரிக்கமன தர கட்டத்தலையிலூயா. நல்ல கையை உயர்த்தி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அன்பு தகப்பனே, இந்த காலையில வந்து உம்மை ஆராதித்து உங்க சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்று செல்லுகிற பிள்ளைகள் மேல் தயவினால் திருப்தி அடைந்து ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருந்த மாதத்துல அதற்கு வேண்டிய 4 காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறீர். செய்யட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். உடைய வாழ்வு தயவினால் திருப்தியாகவே ஆசீர்வாதத்தால் நிறைந்ததாகவே இருக்க கிருபை தாரும், வழி நடத்தும். உடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.